ஓசிசி புதுக்கோட்டை ஃபீல்டிங் செட் பண்ணுங்க. ஓசிசி புதுக்கோட்டை ஃபீல்டிங் செட் பண்ணுங்க. அண்ணா ஓசிசி கொஞ்சம் வேகமான சீக்கிரம் வந்துட்டீங்க. ஃபீலிங் மட்டும் கொஞ்சம் குயிக்காக நிப்பாட்டுங்க. சின்ன சேப்பாக் பிளேயர் வந்துருக்காரு. மைதானத்தை அலங்கரிக்க வந்த சென்னை சேப்பாக் பிளேயர். அண்ணா எம்சி ராஜா பேட்டிங் ரெடியா இருங்க. உள்ள இறங்குங்கண்ணா பேட்டிங். எம்சி ராஜா ஓசிசி புதுக்கோட்டை கொஞ்சம் குயிக்காக ஃபீல்டிங் செட் பண்ணுங்க. அண்ணா கொஞ்சம் குயிக்காக ஃபீல்டிங் செட் பண்ண சொல்லுங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. பேட்டிங் உள்ள வாங்கினே. பேட்ஸ்மேன்ஸ்
தம்பியில என்னடா மேலே ஏறிக்கிட்டு இருக்கீங்க? இறங்குங்கடா கீழே. தம்பி கீழே இறங்குப்பா. அண்ணா பேட்டிங் இறங்குங்கண்ணா. எவ்வளோ நேரம் தான் உங்களுக்கு டைம் கொடுக்குறது? 2:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் மேட்சே நான் ஸ்டார்ட் பண்ணல. 4 மணி ஆயிடுச்சு. அண்ணா இறங்குன பேட்டிங் என்னாச்சு? ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இறங்குங்க, ஒரு பேட்ஸ்மேன் இறங்க 2 பேர். அஜய் ப்ரோ 12th மேன குறிப்பாங்க அப்படியே கையோட. புதுக்கோட்டை டீம் 12th மேன் வர சொல்லுங்கண்ணே.
அஜய் ப்ரோ ரெடியா? ஸ்கோர் ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. மாறி சந்திச்ச முதல் பந்து வெல்கம் பண்ணிருக்காங்க. டாப்பரோட குட் யாக்கர் எக்ஸலண்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மாறி ஒன்ஸ் அகைன் பியூட்டிஃபுல் யாக்கர். சின்ன மிஸ்ஃபீல்டு, கண்டிப்பா ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க அந்த இடத்துல. சிங்கிள் ஆஃப் த மார்க். முதல் ரன்னை பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு அவுட் சைடு ஏஜ் அந்த அளவு டைம் கிடையாது. மீண்டும் ஒரு சிங்கிள். குட் ஷாட், சான்ஸ் பால், ஃபீல்டர் underneath it. மருது நல்ல டேக்கனாங்க. ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ ஃபர்ஸ்ட் ஓவர் எடுத்துருக்காரு மாறி. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா உள்ள அந்த பேட்ஸ்மேனை கழட்டிருக்காங்க அந்த இடத்துல. சூப்பரா செட் பண்ணி எடுத்திருக்காங்க. ரெண்டு ஃபீல்டர் மேல லாங் ஆஃப் லாங் ஆன்ல. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா இறங்கிடுவாங்க உள்ள. பேட்ஸ்மேன் நேம் என்ன? கிளாசிக் ஆடி இருக்காரு. மிடில் ஆஃப் த பேட்ல ஃபர்ஸ்ட் பால் மாரிஸ் லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள். ஸோ இது வரைக்கும் எந்த பவுண்டரி கொடுக்காம போட்டுட்டு இருக்காரு மாறி. நல்ல ஸ்டார்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். குட் ஷாட், கிளாசிக் ஆடி இருக்காரு. எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ்ல ஷார்ட் பவுண்டரி தான் அந்த இடத்துல. 1 பவுன்ஸ்ல கிளியர் பண்ணியுமா இல்ல போயிட்டாருங்க. நல்ல ஸ்டாப்பிங்க. கம்ஃபர்டபுள் டு 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபீல்டிங் எஃபர்ட் சூப்பரா இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த 2 ரன்னோட முதல் ஓவர் முடிவு வந்திருக்கு. மொத்தமா 5 ரன் 1 விக்கெட். ஸ்ட்ராங்கான அப்பீல். ஆனா எஸ் பவுலர் வந்து அப்பீல் இல்லை. ஆனா பேட்ஸ்மேனை விளையிட்டாரு. நல்ல ஒரு அவுட் ஸ்விங், நல்ல அவுட் சைட் ஏஜ். 2வது விக்கெட் இழந்திருக்காங்க. வித்தவுட் எனி பவுண்டரிஸ்ல நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க புதுக்கோட்டை.
நான் பேட்ஸ்மேன் நேமு ஒன் செகண்ட். நல்ல டெலிவரி, நல்ல ரிதம்ல இருக்காரு சுந்தர். ஃபர்ஸ்ட் 2 பால்ல பியூட்டிஃபுல்லா ரிதமோட போட்டிருக்காரு. நல்ல ஒரு அவுட் ஸ்விங் 2 பாலுமே. நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க இன்னைக்கு. மீண்டும் ஒரு சிங்கிள். இந்த ஓவர்ல முதல் ரன் பதிவு பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் எந்த மூன்றையும் பார்க்க முடியல. நல்லா போட்டிருக்காங்க புதுக்கோட்டை. ஒன்ஸ் அகைன் லேட் கட்டுக்கு போனாரு. நல்ல பவுன்ஸ், பிச்சில் இருந்து அசிஸ்ட் கிடைக்குது சுந்தர் பவுல்ல. அவுட் ஸ்விங், நல்ல ரிதம், கன்சிக்யூட்டிவா நிறைய வந்து அதே மாதிரி போட்டிருக்காரு இந்த ஓவர்ல. பேட்ஸ்மேனை யோசிக்க வைக்கிறார் எவ்ரி பால். ஸ்ட்ரீட் டு ஃபீல்டர் ரன் ரஸ் பண்ணி எடுத்துருக்காங்களா? எஸ், சிங்கிள் டு இந்தியா ஓவர். 2 ரன் ஒரு விக்கெட் அப்படின்னு முடிச்சிருக்காங்க இந்த ஓவர்ல மட்டும். 2 ரன் தான், 7 ரன் 2 விக்கெட் இழந்திருக்காங்க. 2 ஓவருக்கு 7 ரன் 2 விக்கெட். நீங்க 2 மேட்ச் இருக்குனே, கொஞ்சம் ரஷ் பண்ணுங்க அந்த மேட்சை. ஆஹா, ஏனோ சிறிய தடுமாற்றம். ஓவர் வேற அந்த இடத்துல மொத்தமா 3 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வைட் பிளஸ் டபுள். ஓகே, outside edge begin the sum. Third man super stop. ஃபீல்டிங்ல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க புதுக்கோட்டை. இந்த முறை சூப்பரான லைன்ல போட்டிருக்காரு மணி. Down the track and he goes for a extra cover. இதுல ஒரு பவுண்டரி, மஸ்கிட்டர் பவுண்டரி, முதல் பவுண்டரி பதிவு பண்ணிருக்காங்க அந்த இடத்துல. நல்ல டைமிங், பிச் ஆஃப் த பாலுக்கு வந்தாரு. கேப் எம்பி ஃபைன் பண்ணி சூப்பரான ஒரு பவுண்டரி எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல.
ஸோ இந்த முறை சூப்பராக போட்டுருவாருங்க அந்த இடத்துல. நல்ல கம்பேக் மணிகண்டன். ஸோ போன பால தான் முதல் பவுண்டரி பதிவு பண்ணாங்க எம்சி ராஜா டீம். அதுக்கு அடுத்த பந்து நல்ல ஒரு டாட் பால். கைக்கு கேப்ல போயிருக்கு. சான்ஸ் பார். சூப்பரான ஒரு ஃபீல் பிளேஸ்மெண்ட். இந்த முறை கொஞ்சம் ஒய்டா வச்சிருந்தாங்க. சிங்கிள். சுவிட்சுக்கான முயற்சி கனெக்ஷன் கிடையாது, காலில் போட்டு போயிருக்கு. ஸோ இந்த டாட் பாலோட முடியுது இந்த ஓவர். 3 ஓவருக்கு 16. சூப்பராக கண்டெயின் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஒய்சிசி புதுக்கோட்டை கொஞ்சம் குயிக்கான. 3 ஓவருக்கு 16, 2 விக்கெட். ஸ்லாட் டெலிவரி தான், ஆனால் கனெக்ட் பண்ண முடியல. இங்கே நல்லா டிசீவ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேனை மருது. எல்லாருமே நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அகைன் சூப்பரான டெலிவரி. பேக் டு பேக் டாட் பால்ஸ். எல்லா போலுமே நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஓவரை ஒரே ஒரு பவுலர் தான் 2 ஓவர் போடலாம். அது யார் அந்த பவுலர்னு பார்க்கலாம். லயனை கவர் பண்ணாரு, ஆனா கனெக்ஷன் கிடையாது. பிகைன் தி சப்ளை தேர்ட் மேன்ல போயிருக்கு. ஒரு சிங்கிள். பந்து எங்கிட்ட போச்சுன்னு தெரியல. தரையோட போயிட்டு இருக்கு. கொஞ்சம் லேசியா இருந்தாங்க. ஃபைலர் வச்சிருந்தாங்க அந்த ஃபீல்டரை. கம்ஃபர்டபுள் டூ. நல்ல த்ரோ கூட. அருமையான டெலிவரி. அவுட் ஸ்விங். ஆஹா, straight away. Waiting for umpire signal. தப்புலனே பேசிட்டு கொடுக்கலாம். இட்ஸ் a no ball. umpire decision obey பண்ணி ஆடுவனே லேட் பண்ணாம. ஃப்ரீ ஹிட். ஸோ இந்த பந்தில் ஏதாவது ஒரு பவுண்டரி கிடைக்குமா எதிர்பார்ப்பாங்க எம்சி ராஜா. ஃபுல் டாஸ் டெலிவரி லோவாக போட்டுருக்காங்க. கனெக்ஷன் கிடையாது. மறுபடியும் ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு தான். ஸோ இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிவு வந்திருக்கு. ஆஃப்டர் 4 ஓவர்ஸ் 2 விக்கெட் இழந்திருக்காங்க. 21 4 ஓவர் 21 லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். 2 ஓவர் தான் ரிமைனிங் இருக்கு. ஒரு 50 டார்கெட் வச்சாதான் டிஃபெண்டபிள் ஸ்கோராக இருக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். காலையில் அந்த ரெண்டு மேட்சுமே டிஃபெண்ட் பண்ணி தான் வின் பண்ணியிருக்காங்க.
வாட்டர் பேஸ் சூப்பரா ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் எந்த வித காம்ப்ரமைஸும் கிடையாது. இவன் லைன்ல போட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சுந்தர் இந்த ஓவரையும் கிட்டத்தட்ட 30 ரன் வர்றது சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க பவுலிங் யூனிட்டுக்கு அகேன்ஸ்டா நல்லா போட்டுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பவுண்டரி இந்த மேட்ச்ல. லேட் கட்கான முயற்சி, நல்ல வேகம் ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. மறுபடியும் பேட்ஸ்மேனுக்கு டைமிங் கொடுக்க முடியல. மீண்டும் ஒரு சிங்கிள். பியூட்டிஃபுல் ஷாட், ஆனா கேப்ல ஆடல. நல்ல ஸ்டாப். 2 ஓட்டங்கள். கேப்ல ஆட முடியல. நல்ல பேட்ஸ்மேன் இடம் கொடுக்காம போட்டுட்டு இருக்காரு சுந்தர். அருமையான அடி. இந்த முறை கேப்பை பிக் பண்றாரா? ஸ்லோவா போயிட்டு இருக்கு. அதன் காரணமாக நல்ல ஷாட். இங்க மறுபடியும் அருண் பேக் டு பேக் டபுள்ஸ். ரொம்ப நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளானோட உள்ள வந்தாங்க, அதை நல்லா தெளிவாகவும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க ஒய்சிசி புதுக்கோட்டை. அவுட் ஸ்விங் எல்லாருமே டிசைவ் பண்ணுவோம். அந்த பால் நல்ல வேகம், நல்ல ஒரு லைன் கூட. பேட்ஸ்மேன் சுத்தர ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க அந்த இடத்துல. டவுன் தி ட்ராக் வந்தாங்க. நல்ல ஒரு அவுட் ஸ்விங் லென்த் புல் பேக் பண்ணாரு. ஸோ டாட் பால், பேக் டு பேக் டாட் பால் இன்னொரு முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவர் 26, 2 ஓவரில் 7 ரன், ஒரு விக்கெட் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. நல்ல ஸ்பெல். லாஸ்ட் ஓவர் நியூ பாலர் தான் போடணும். 5 ஓவர் 26. சென்சிபிள் கட்டாங்க. ஆனா சிங்கிள் வரை தான் கிடைக்கும். சிங்கிள் கண்டிப்பா பத்தாகணும். கிட்டத்தட்ட ஒரு பவுண்டரி 2-3 பவுண்டரியாச்சும் கொண்டு வரணும். 30 தாண்டாங்கன்னா ஒரு ஃபைட்டிங் டார்கெட்டா இருக்குமான்னு கூட தெரியல. பேட்டிங் எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது ஓசிசி புதுக்கோட்டை. ஃபுல் டாஸ் பனிஷ் பண்ணிருக்காரு. கேப்ல போயிட்டு இருக்கு. ஆனா நல்ல ஸ்டாப். அங்க ஃபீல்டிங் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க ஓசிசி புதுக்கோட்டை. சிங்கிள். குட் யாக்கர். அந்த அளவுக்கு டைமிங் கிடையாது பவுண்டரி கிளியர் பண்ற அளவுக்கு. மீண்டும் ஒரு சிங்கிள். பிச்சில் தான் இருக்கு. ரன்னை திருடி இருக்காங்களா? ஓடிட்டாருங்க.
ஃபுல் டாஸ் எக்ஸ்ட்ரா காஸ்ல போயிட்டு இருக்கு. ஆஹா சூப்பரா இருக்குங்க நீங்க ஃபீல்டிங். ஆனா த்ரோ ஒழுங்கா கொடுக்கல. இந்த டபுளோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு பால் இருக்குண்ணே. ஓகேண்ணே, சாரிண்ணே. ஒரு இன்சைட் ஏஜ் ஃபைன் லெக்ல ஒரு ரன் ஒரு விக்கெட். விக்கெட்டோட மொமெண்டம் சேஞ்ச் பண்ணி முடிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த இன்னிங்ஸ் ஃபுல்லாவே மொமெண்டம் அவங்க பக்கத்துக்கு தான் இருந்துச்சு. ஓசிசி புதுக்கோட்டை நல்லா முடிச்சிருக்காங்க இந்த இன்னிங்ஸை. 33 லாஸ் ஆஃப் 3 விக்கெட் ஆஃப்டர் 6 overs. 33 3 விக்கெட் இழந்திருக்காங்க. ஆனா ஃபீல்டிங் போய் இறங்குங்க. எம்சி ராஜா ஃபீல்டிங் இறங்கிருக்க. M2 ஸ்குவாட் கேப்டன், MCC கேப்டன், ரெண்டு டீம் கேப்டன் டாஸ் போடுவாங்க ஸ்டேஜுக்கு. கமிட்டி நோக்கி வருமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஃபீல்டிங் இறங்கணே. MC ராஜா நியூ பால் ஒன்று கொடுங்க அண்ணனுக்கு. அண்ணா MC ராஜா இதுலயும் டிலே பண்ணாதீங்கண்ணே, கொஞ்சம் வேகமா இறங்குண்ணே. சாயங்காலம் என்ன கிளைமேட்னே தெரியல, மழை வந்துடும் நினைக்கிறேன். ரொம்ப சங்கடமா இருக்கு, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஆல்ரெடி லேட்டா தான் வந்தீங்க. பேட்ஸ்மேன் ஆல்ரெடி ரெடியாகி உள்ள இறங்கிடுவாங்க போல. MC ராஜா ஃபீல்டிங் இறங்குங்க. அண்ணே MCC டாஸ் போடுவாங்கண்ணே. MCC டாஸ் போடுவாங்க.
நல்ல டிஃபென்ஸ் மைண்ட் செட் ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர். ஆனா சிங்கிள் அலோ பண்ணல. டாட் பால் டு ஸ்டார்ட். ஸோ 34 டார்கெட்டோட உள்ள இறங்கியிருக்காங்க OCC புதுக்கோட்டை. ஆனால் நெக்ஸ்ட் மேட்ச் MCC இருக்கீங்களா இல்லையா? டாஸ் போட வாங்கின MCC பியூட்டிஃபுல் டைமிங். பவர் பிளே காரணமாக ஃபீல்டர் வெளியில கிடையாது. நல்ல ஒரு ஃபிளிக் ஷாட், நல்ல ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஆடி இருக்காரு. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் தான் எடுக்க முடிஞ்சு கம்ஃபர்டபுள் 2. ஸோ இந்த டபுளோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க OCC புதுக்கோட்டை. ஆஹா, டவுன் தி லெக் டெலிவரி மிஸ் பண்ணிருக்காரு. இட்ஸ் a wide one. சின்ன ஃபிளிக் பண்ணியிருந்தா கூட அது பவுண்டரியா மாறி இருக்கும். மிஸ் பண்ணிட்டாரு சுந்தர். பவுல் இல்ல, 2 ஓவர் 7 ரன் 1 விக்கெட். சூப்பரா போட்டிருந்தாரு. 2 விக்கெட். ஆஹா, சிங்கிள் ஓவர் எலகண்டா ப்ளே பண்ணிருக்காரு. லாங் ஆஃப்ல சிங்கிள். ஸோ முதல் முறையாக அந்த டோர்னமெண்ட்ல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் உள்ள இறங்கியிருக்காரு. அவருக்கு ஒயிடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மதியம் கேப் கடையில் யோசிச்சேன் யாருமே லெஃப்ட் ஹேண்ட் இல்லை அப்படின்னு. அண்ணன் வந்துட்டார் உள்ள. ராஜன் well left, it's a dot ball. குட் யாக்க நல்ல தெளிவா போடுறாரு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அந்த ஆங்கிள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாரிஸ். பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஒரு மிஸ் டைமிங் சான்ஸ் ஃபார் நல்ல ப்ளே பண்ணாங்க. ஆஹா, இந்த கேட்ச் எப்படி பிடிச்சா இருந்தல்ல. நல்ல டைமிங், நல்ல பேசிக். அந்த கேட்ச்ல சூப்பரா போனார். அந்த கேட்சுக்கு முதல் பிரேக் த்ரூ. ராஜனோட விக்கெட் பருவி இருக்கு. டைமிங் கிடைக்காம தவிச்சாரு. கேட்ச் பிடிச்ச ஒரு நேம் என்ன? கேட்சர் நேம் என்ன? வண்டி இங்க கொண்டு வரேன் நானு. சூப்பரான ஒரு ரெஸ்பெக்ட். நல்ல மிடில் ஆஃப் தி ஆர்டர் ஆடி இருக்காரு. சிங்கிள்கான வாய்ப்பு மட்டும் தான். ஒரே டம்ல எடுத்து தப்பான தூரம் கொடுத்திருக்காரு. சிங்கிள் இந்த ஓவர்ல முதல் பந்துல. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 5 ரன் 1 விக்கெட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த சேசிங்க OCC புதுக்கோட்டை. 34 டார்கெட். ஆனா 6 ரன் ஆடி இருக்காங்க 1.1 ஓவர்ஸ்ல.
குட் ஷாட் லாங் ஆன்ல இருக்கு மணிக்கும் லாங் ஆஃப்ல நல்ல ஜட்ஜ்மெண்ட் சூப்பரா அந்த பால் எடுத்து போட்டார் அரவிந்த் சிங்கிள் குட் யாக்கர் மிட் விக்கெட் ரீஜன்ல மீண்டும் ஒரு சிங்கிள் இந்தியா லாங் ஆஃப் அரவிந்த் இருக்காரு ஒரு மிஸ் ஜட்ஜ்மெண்ட் அங்க பால் கீழே வந்தாங்க ஆனா கேட்ச் எடுக்கல ஒரு சிங்கிள் பேக் ஃபுட்ல ஆடி இருக்காரு நல்ல ஒரு பஞ்ச் இந்த முறை கண்டிப்பா ரன் ப்ரெஸ் பண்ணுவாங்க நல்ல ரன்னிங் பீட் இந்த விக்கெட் சுதன் ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு கேப்ல போனோடனே ரெண்டு ரஷ் பண்ணிருக்காங்க சூப்பரான ஒரு ரன்னிங் இந்த மேட்சை வின் பண்றதுக்கு 34 தேவை மொத்தமா மறுபடியும் மிஸ் பண்ணிட்டாருங்க ஸோ இந்த முறை ஓய்டு சின்ன ஃபிளிக் பண்ணாவே பவுண்டரியை மாறிடும் ஃபைனல் லெக்ல கம்பேட்டிவ்லி ஒரு சின்ன பவுண்டரி அந்த திசையில கிளாஸுக்கு ஆடி இருக்காங்க சான்ஸ் பார் இந்த முறை ஹைட்ல இருக்கு ஆஹா மீண்டும் இந்த கேட்சை மிஸ் பண்ணிருக்காரு இந்த கேட்ச் கொஞ்சம் ஈஸி கிடையாது ஃப்ரண்ட்ல போகணும் ஒரு கம்ஃபர்டபுள் 2 ஓவர் இந்த ஓவர் முடிவு வந்திருக்கு ஆஃப்டர் 2 ஓவர்ஸ் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க 14 ஓட்டங்கள் இன்னும் 20 ரன் தேவை 4 ஓவர்ல 24 பால் 20 கொஞ்சம் வேகமான நான் 2 மேட்ச் நடத்தியே ஆகணும் பியூட்டிஃபுல் டெலிவரி அரௌண்ட் விக்கெட்ல இருந்து வெளில கொண்டு போயிருக்காரு ஸ்லாப்பில் இருந்த பந்து அடிக்கவில்லை அந்த பந்தை ஒரு லேட் கட் பேக் பால்ல தொடர்ந்து ஒரு சிங்கிள் ஆடி இருக்காரு இந்த இடத்துல ஸோ டாட் பால் நல்லா அடைச்சு வச்சு போடுறாங்க ஃபீல்டரை லோ ஸ்கோர் மேட்ச் தான் 34 அடிக்கணும் அதையுமே நல்லா போட்டுட்டு இருக்காங்க ஒரு 40 to 50 அடிச்சிருந்தாலே டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இந்த பவுலிங் யூனிட்ல ரூம் கிரியேட் பண்ணாரு பாலி லைன்ல வந்தாங்க 1 பவுன்ஸ்ல எடுக்க பார்த்திருக்காங்க நல்ல ஸ்டாப் மீண்டும் 2 ஓட்டங்கள் ரொம்ப ரொம்ப ஓடி எடுத்துட்டு இருக்காங்க போன இன்னிங்ஸ்ல ரொம்ப லேட்டாக ஒரு பவுண்டரி வந்துச்சு இது வரைக்கும் இந்த இன்னிங்ஸ்ல பவுண்டரி வரல ஹை அப் இந்தியா மிட் விக்கெட்ல ஆஹா இந்த மாதிரி கேட்செல்லாம் ஆஃப் சான்ஸ்லாம் எடுத்தே ஆகணும்
அருமையான ஷாட். மிடில் ஆஃப் த பேட்ல தான் ஆடுறாங்க. கேப்ல ஆடினா கண்டிப்பா பவுண்டரி கிடைக்கும். சிங்கிள் 20 இஸ் ஓவர். 3 ஓவருக்கு 20. ரிமைனிங் 3 ஓவருக்கு 14 அடிக்கணும். எந்த வித பவுண்டரி இது வரைக்கும் கொடுக்கல. அவங்க யோசிப்பாங்க ஒரு 10 ரன் கூட அடிச்சிருந்தா இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணிருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நல்லா போட்டிருக்காங்க. பியூட்டிஃபுல் டிஃபென்ஸ். நல்ல ஒரு மைண்ட் செட் வச்சிருக்காரு சுந்தர். கேப்ல அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்வே ஒரு நோ சொல்லியிருக்காங்க. சிங்கிள். ஒரே ஒரு ஓட்டம். அதையும் சூப்பரா ஆடுறாரு மிடில் ஆஃப் த பேட்ல. நான் 13 ரன் அடிக்கணும் 17 பாலுக்கு. அருமையான டெலிவரி. டைமிங் அந்த அளவு கிடையாது. இன்சைட் த பேட்ல பட்டிருக்கு. 2 ரன்ஸ் பண்ணிருக்காரு சுந்தர். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு கிடையாது. த்ரோ நல்லா கொடுத்திருந்தா ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். நல்ல ஃபீல்டர் பிரஷர் கிரியேட் பண்றாங்க. தெளிவான கனெக்ஷன். சுவிட்சுக்கான முயற்சி இருந்துச்சு. கொஞ்சம் சேவை அத்திக்கு போட்டாங்க. அதை நல்லா யூஸ் பண்ணிட்டாரு சுதன். இந்த இன்னிங்ஸோட முதல் பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு. நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து இந்த சேசிங்க. ரிமைனிங் டெலிவர்ஸ்ல 7 ரன் ஆடணும். லாங் ஆன் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 1 பவுன்ஸ்ல ஒரு சிங்கிள். ஸோ 6ஓட முடிப்பாரா சுந்தர்? அவருடன் எதிர்பார்க்கும் அவரோட ரசிகர்கள். 6 ரன் தேவை இந்த மேட்ச் வின் பண்றதுக்கு. 2 பால் ரிமைனிங் இருக்கு. 6 வருமா? ஆஹா, சுவிட்ச் ஹீட்ல முயற்சி இருந்துச்சு. ஆனா டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு. ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடி இருக்காங்க. லாங் ஆஃப்ல சூப்பரான ஸ்டாப். ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இந்த சிங்கிளோட இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. 29 ஒரு விக்கெட். OCC புதுக்கோட்டை லாஸ்ட் ஓவரில் தான் போய் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க போல. 5 ரன் ஆடணும் 12 பாலுக்கு. குட்டியாக்க ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஒரு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு. ரிமைனிங் 11 பாலுக்கு 5 ரன் ஆடணும். குட் ஷாட். கிளாசிக் ஆடி இருக்காரு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்ல. அவரோட முதல் பவுண்டரி. சூப்பரான ஒரு ஷாட் ஆடி இருக்காரு. பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஒரு மச் நீடட் பவுண்டரி அவரோட இன்னிங்ஸ்ல. 16 பால்ல 20. இந்த ஒரு ரன் அடிக்கணும் இந்த மேட்ச் வின் பண்றதுக்கு.
குட் ஷாட் ஒன்ஸ் அகைன். நல்ல மிடில் ஆஃப் தி பேட் ஆடி இருக்காங்க. நல்ல ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேன் சுந்தர் இந்த மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு. ஐ திங்க் அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் நினைக்கிறேன். ஸோ இந்த ஓவரோட கம்ஃபர்டபுளா வின் பண்றாங்க ஓசிசி புதுக்கோட்டை. வெல் ஃபைட்டிங் எம்சி ராஜா. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் கேம். ஃபீல்டிங் இறங்குங்க கொஞ்சம் குயிக்கா நெக்ஸ்ட் மேட்ச்ல. வெல் பிளே ப்ரோ சுந்தர் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் யுவர் இன்னிங்ஸ். நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அவர் கூட சுதன் நினைக்கிறேன்.